தமிழ் மக்களுடைய தேச ஒற்றுமையையும் அவர்களுடைய தேசிய திரட்சியையும் ஒன்றுபடுத்தும் வகையிலும் அதனை சர்வதேச சமூகத்துக்கும் இனத்தினுடைய ஒற்றுமைக்கும் பலப்படுத்தும் வகையில் என்னுடைய வாக்குப்பதிவு இன்று சங்குக்கான பதிவாக அமைந்திருக்கிறது. எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை. எங்களுக்கான ஒரு நீதி விசாரணை சர்வதேச ரீதியாக வேண்டும். தமிழ் மக்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும். இன்றைய தினம் இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற 39 வேட்பாளர்களில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்திற்கு மிக மகிழ்ச்சியோடு வாக்களித்து நான் வாக்குச்சாவடியை விட்டு வெளியிலே வந்திருக்கிறேன். தமிழ் மக்களுடைய தேச ஒற்றுமையையும் அவர்களுடைய தேசிய திரட்சியையும் ஒன்றுபடுத்தும் வகையிலும் அதனை சர்வதேச சமூகத்துக்கும் இனத்தினுடைய ஒற்றுமைக்கும் பலப்படுத்தும் வகையில் என்னுடைய வாக்குப்பதிவு இன்று சங்குக்கான பதிவாக அமைந்திருக்கிறது. காலங்காலமாக நாங்கள் ஆரோரு தென்பகுதி தலைவருக்கு வாக்களித்திருக்கிறோம். இம்முறை நமக்காக நாம் என்ற அடிப்படையில் தமிழ் வாக்காளருக்காக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கான வாக்காக எங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறோம். எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை. எங்களுக்கான ஒரு நீதி விசாரணை சர்வதேச ரீதியாக வேண்டும். தமிழ் மக்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும். இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். அது சமஷ்டி அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாக்குப்பதிவு இன்று ஒரு திரட்சியாக, தேசத்தின் திரட்சியாக, தமிழ் மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியாக சங்கு சின்னத்துக்கு என்னுடைய வாக்குப்பதிவை நான் இன்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறேன். මේක හොඳයි මේ